வணக்கம் நண்பர்களே. 60 வயதிற்கு மேல வந்த பிறகு அனைவருமே ஒரு பொதுவான ஒரு ஆலோசனையை சொல்வாங்க. என்ன சொல்வாங்கன்னா, நீங்க நாள்தோறும் நடக்க வேண்டும். வாக்கிங் தான் உங்களுக்கு ஒரு நல்ல உடற்பயிற்சி அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லுவாங்க. எல்லாரும் சொல்றத நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க, நானும் கேள்விப்பட்டிருப்பேன். ஆனா உண்மை என்ன தெரியுமா? பலரும் பலருக்கு அது முக்கியமா வயதான சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு என்ன இருக்கும்னா, முழங்கால் வலி இருக்கும். முதுகு வலி இருக்கும். மூட்டு வலி இருக்கும். மூட்டுகள் பலவீனமாக இருக்கும். உடல் சோர்வாக இருக்கும். இந்த காரணங்கள்னால அவங்கனால வாக்கிங் அதாவது நடைப்பயிற்சி செய்யவே முடியாது. ஆனா அதுக்காக நீங்க கவலைப்பட வேண்டாம். நடைப்பயிற்சி செய்தால் மட்டும் தான் உடலை நீங்க ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள முடியும் அப்படின்னு நீங்க எண்ண வேண்டாம். அதற்கு பதிலாக 4 உடற்பயிற்சியை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். அதாவது நடைப்பயிற்சி செய்ய முடியாதவர்கள் கூட உடலை மிகவும் பலமாக வைத்துக்கொள்ள முடியும். அதற்காக மருத்துவரும் ஃபிட்னஸ் எக்ஸ்பர்ட்டும் பரிந்துரைக்கக்கூடிய 4 முக்கிய பாதுகாப்பான உடற்பயிற்சிகளை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த 4 எக்ஸசைஸ் உங்க உடலை பலமா வச்சுக்கிறதுக்கு, அதாவது உடல்ல பலத்தை அதிகரிக்கிறதுக்கும், மூட்டு வலியை குறைக்கிறதுக்கும், உடல்ல பேலன்ஸை மேம்படுத்துறதுக்கும், விழும் அந்த அபாயத்தை குறைக்கிறதுக்கும் பயன்படுது. இந்த வீடியோவை முழுமையா பார்த்தீங்கன்னா நீங்க 60 வயதிலையும் 30 வயது போல சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிப்பீங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்தா உங்களுடைய ஆரோக்கியம் உங்க கையில தான். உங்களுடைய ஆரோக்கியம் மேம்பட செய்யும். பார்க்கக்கூடிய முதல் எக்ஸசைஸ் என்னன்னா, சேர் ஸ்குவாட் எக்ஸசைஸ் தாங்க. இது நம்ம பண்றதுக்கு சேர் இருந்தாவே போதும். இதுக்காக நீங்க ஜிம்ல போய் செய்யணும்னு அவசியம் இல்லை. நம்ம வீட்டிலேயே ஒரு சின்ன ரூம்லேயே நம்ம செய்யலாம் இந்த எக்ஸசைஸை. இதுக்கு அதிகமான இடமும் தேவையில்லை, ஜிம்மும் தேவையில்லை. இந்த எக்ஸசைஸை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு, வயதானவர்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான எக்ஸசைஸாக இது கருதப்படுது. இது எந்த பகுதிகளுக்கு நல்ல பலனை கொடுக்கும் தெரியுமா? தொடைப்பகுதி, முழங்கால், இடுப்பு, கால்கள், இந்த பகுதிகள்லாம் ஸ்ட்ரென்தனாக பலமாகிறதுக்கு இந்த ஒரு எக்ஸசைஸ் போதுங்க. இது எப்படி செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பார்த்தலாம். இதுக்கு நீங்க ஒரு நாற்காலி எடுத்துட்டு அந்த நாற்காலியில நீங்க நேர நிமிர்ந்து நிக்கணும். இந்த படத்துல தெரியுதுல, அந்த மாதிரி நீங்க நேர நிமிர்ந்து நின்றுக்கிறங்க. உங்களுடைய 2 கைகளை வந்து நீங்க நீட்டி வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லைன்னா மடக்கி வச்சுக்கிட்டாலும் சரி. உங்களுடைய கைகள் சப்போர்ட் இல்லாம நீங்க உட்காரணும். சேர்ல உட்கார்ந்துட்டு மீண்டும் மறுபடியும் மெதுவாக எந்திரிக்கணும். உட்காரணும், எந்திரிக்கணும். இதுதாங்க எக்ஸசைஸ். இதைத்தான் சேர் ஸ்குவாட் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எத்தனை முறை செய்யணும்? அதாவது ஃபர்ஸ்ட் தொடக்கத்துல நீங்க இப்ப ஃபர்ஸ்ட் புதுசா ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா 10 முறை நீங்க செய்யுங்க. அதாவது 2 செட்டா 10 முறை இந்த மாதிரி 2 செட்டு வந்து நீங்க செய்யணும். ஆனா அடுத்தடுத்து உங்களுக்கு இது செஞ்சு நல்ல பழக்கம் ஆயிருச்சு அப்படின்னா, பழகிய பிறகு நீங்க 10 டைம் செய்யறத நீங்க 15 முறையா வந்து நீங்க செஞ்சு 3 செட்டா மாத்திக்கணும். 15 முறை ஒரு டைம், இன்னொரு 15 முறை, இன்னொரு 15 முறை. அது மாதிரி 3 செட்டா நல்லா பழகியாச்சு அப்படின்னா நீங்க அந்த மாதிரி செஞ்சுக்கிறீங்க. அதுக்கு மேல உங்களுக்கு விருப்பம் இருந்தாலும் இல்ல டைம் இருக்குனாலும் செய்யலாம். உங்களுடைய உடல் இருக்க இருக்க நல்லா என்ன சொல்றது, ஆரோக்கியம் ஆயிரும். உடல் வந்து நல்லா பார்க்கறதுக்கு நல்லா கட்டுக்கோப்பாக இருக்க ஆரம்பிக்கும். இந்த 8 பேக் 6 பேக் சொல்றாங்களா, அந்த மாதிரி வந்து நல்ல உங்க உடல் வந்து ஆக ஆரம்பிச்சிடும். அவ்வளவு நன்மைகளை கொண்டது இந்த எக்ஸசைஸ். நீங்க சாதாரணம்னு நினைக்காதீங்க. சேர்ல உட்கார்ந்து எந்திரிக்கிறது தானே அப்படின்னு நினைக்காதீங்க. இது வந்து மருத்துவர்களும் அண்டு ஃபிட்னஸ்காரர்கள் வந்து ரொம்ப பரிந்துரைக்கப்பட்ட ஒரு எக்ஸசைஸ் தான் இது. இதனால உங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும்னா, உங்களுடைய முழங்கால் வந்து நல்லா அங்க ஸ்ட்ரென்த் அதிகரிக்கும். நடக்கிறதுக்கு எளிமையா நீங்க நடப்பீங்க. இந்த எக்ஸசைஸ் செஞ்சிட்டீங்கன்னா உங்களுடைய உடல் வந்து நல்லா பேலன்ஸ் ஆயிரும். நடக்கும்போது விழுந்துருவோம்ங்கிற அந்த அபாயம் எல்லாமே போக ஆரம்பிச்சிடும். நீங்க சூப்பரா 30 வயசுல நீங்க என்னென்ன வேலையெல்லாம் செஞ்சு எப்படியெல்லாம் ஆக்டிவா இருந்தீங்களோ அந்த மாதிரி நீங்க இந்த எக்ஸசைஸ் செய்ய செய்ய உங்களுடைய உடல் வந்து நல்லா மாறிடும். முக்கியமா வயதானவர்களுக்கு இந்த எக்ஸசைஸ் ரொம்ப ரொம்ப பாதுகாப்பானது, செய்யறதுக்கும் ரொம்ப எளிமையானது, நல்ல உங்க உடலை மேம்படுத்தக்கூடியது. கண்டிப்பாக இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க.
ரெண்டாவதாக பார்க்கக்கூடிய எக்ஸசைஸ் என்னென்னா வால் புஷ்அப் எக்ஸசைஸ் தாங்க. இந்த எக்ஸசைஸ் வந்து செய்கிறதுக்கு மிகவும் எளிமையானது. இது வந்து நம்ம சுவற்றில் கைகளை வச்சு செய்யக்கூடியது. இது என்னென்னா உங்களுடைய ஜெஸ்ட் மற்றும் கைகளுக்கு மிக சிறந்த ஒரு எக்ஸசைஸாக இருக்குது. அடுத்து உங்களுடைய தோள்பட்டையில் இருக்கக்கூடிய தசைகளை வலிமை பெறதுக்கு இந்த எக்ஸசைஸ் வந்து பயன்படுது. ஸோ இது எப்படி நீங்கள் செய்யணும்னா இந்த இமேஜில் தெரியுதுல அந்த மாதிரி தான் நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு நீங்கள் முதல்ல சவத்தில் உங்களுடைய கைகளை வச்சுட்டு நேரம் நிமிர்ந்து நில்லுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய கால்களை சிவத்தில் இருந்து ஒரு 2 அடி தள்ளி வச்சுட்டு உங்களுடைய தலைப்பகுதியை வந்து செவத்தில் படுற மாதிரி வச்சு குனிஞ்சுக்கிறோங்க. குனிஞ்சிட்டு ஃபஸ்ட்டு கையை வந்து ஸ்ட்ரெயிட்டாக வைக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் போய் தலையை போய் செவத்தில் வைக்கும் பொழுது கை வந்து மடங்கி இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செய்யணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு முறையும் 10 முறை நீங்கள் செய்யணும். அடுத்து 2 இல்லைனா 3 செட்டு வந்து செய்யலாம். இதனால் உங்களுக்கு என்ன நன்மை ஏற்படும்? கைகள் வந்து பலம் அதிகரிக்கும், மார்பு தசைகள் வந்து பலமாகும். அங்கே ஷோல்டர் பெயின் நிறையா பேருக்கு வந்து என்ன சொல்லணும்னா ஷோல்டர் பெயின் இருக்கும். ஸோ அந்த தோள்பட்டை வலி எல்லாமே சூப்பராக குறைய ஆரம்பிச்சிடும். முக்கியமாக இது மூத்தவர்களுக்கு மிகவும் சிறந்த ஒரு எளிமையான எக்ஸசைஸ், மிகவும் பாதுகாப்பான எக்ஸசைஸாக கருதப்படுது. அடுத்து 3வது எக்ஸசைஸ் என்னென்னா ஹீல் ரைஸ் எக்ஸசைஸ் தாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான். உங்களுடைய குதிகாலை வந்து தூக்கி செய்யக்கூடிய எக்ஸசைஸ் தான். இந்த எக்ஸசைஸ் ரொம்ப ரொம்ப கால்களுக்கு முக்கியமாக கருதப்படுது. இது எப்படி செய்யலாம்ங்கிறத பார்த்துடலாம். இதுக்கு நீங்கள் உங்களுக்கு வந்து ரொம்ப வயசாகிடுச்சு, என்னால் நிற்கக்கூட முடியாது அப்படின்னு இருக்கிறவங்க ஒரு சேர் எடுத்து சேரோடைய சப்போர்ட் மூலியமாக நீங்கள் செய்யலாம். சேரை பிடிச்சிக்கிட்டே நீங்கள் செய்யலாம். இல்லைனாலும் நல்லா நிற்க முடியும் அப்படின்னா நீங்கள் சேர் இல்லாமல் நீங்கள் மட்டும் நின்று செய்கிறா இருந்தாலும் செய்யலாம். நீங்கள் என்ன பண்ணுங்க, ஃபஸ்ட்டு சேரை பிடிச்சிட்டு இந்த படத்தில் தெரிகிற மாதிரி நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக உங்களுடைய 2 கால்களுமே தரையில் இருக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு நில்லுங்க. நின்றுட்டு அதுக்கப்புறம் மெதுவாக உங்களுடைய குதி கால்களை மெதுவாக வந்து உயர்த்துங்க. உயர்த்தும் போது உங்களுடைய கால் விரல்கள் மட்டும்தான் தரையில் ஊண்டி நிற்கணும். ஸோ இப்படி இந்த பொசிஷனில் நீங்கள் நின்றுட்டு இதே மாதிரி திருப்பி மறுபடியும் கீழே இறக்கிடணும். காலை 2யும் கீழே இறக்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் 12 முறை வந்து நீங்கள் செய்யணும். 12 முறை 3 செட்டாக நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிருங்க. இதனால் உங்களுக்கு என்ன நன்மை கிடைக்குமா? உங்களுடைய கால்கள் வந்து பலமாகும், உங்கள் உடல் வந்து நல்ல அந்த விழும் அபாயமும் குறைய ஆரம்பிச்சிடும். சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு ஹீல் ரைஸ் எக்ஸசைஸ் மிகவும் முக்கியமான ஒரு எக்ஸசைஸாக கருதப்படுது. அடுத்து 4வது எக்ஸசைஸ் என்னன்னா ஆர்ம் ரைஸ் எக்ஸசைஸ் தாங்க. இந்த எக்ஸசைஸ் வந்து உங்களுடைய ஷோல்டர் மற்றும் அப்பர் பாடிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட்டு நேராக நிற்கணும். இல்லைன்னா உங்களால் நிற்க முடியலைன்னா வயதானவர்களால் ரொம்ப நேரம் நிற்க முடியாது, நீங்கள் உட்காந்துக்கிட்டே இதை செய்யலாம். உட்காந்துக்கிட்டே உங்களுடைய கைகளை மெதுவாக நீங்கள் மேலே உயர்த்தணும். உயர்த்திட்டு திருப்பி மறுபடியும் மேலே உயர்த்திய கைகளை மீண்டும் கீழே இறக்கணும். இதுதாங்க எக்ஸசைஸ். ரொம்ப ரொம்ப சிம்பிள். நீங்கள் சாமி கும்பிடுவீங்களா, தலைக்கு மேலே தூக்கி வச்சு சாமி கும்பிடுவீங்கல்ல, அந்த மாதிரி தான். தலைக்கு மேலே வச்சு கைகளை மேலே உயர்த்திட்டு இல்லை சாமி கும்பிட்ற மாதிரி கூட நீங்கள் சாமி கும்பிட்டுட்டு திருப்பி கீழே இறக்குங்க. ஸோ இந்த மாதிரி 10லிருந்து 15 முறை வந்து நீங்கள் செய்யுங்க. இதை 3 செட்டாக செய்யுங்க. ஸோ இதனால் என்ன நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும்னா ஷோல்டர் பெயின் வந்து குறையும், கைகள் வந்து கைகளில் உள்ள அந்த இயக்கம் மேம்படும், உங்களுடைய உடல் ஃப்ளெக்சிபிலிட்டி அதிகரிக்க செய்யும். எக்ஸசைஸ் செய்கிறதுக்கு முன்னாடி சில டிப்ஸ்களை கண்டிப்பாக ஃபாலோ பண்ண வேணும். எக்ஸசைஸ் செய்கிறதுக்கு முன்னாடி கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னா, எக்ஸசைஸ் செய்கிறதுக்கு முன்னாடி சில வார்ம் அப் வந்து செய்ய வேண்டும். உடலில் ஏதாவது வலி இருந்தால் கண்டிப்பாக நிறுத்த வேண்டும். தினமும் நீங்கள் 15 இல்லைனா 20 நிமிடம் வந்து செய்தால் போதும். நல்ல உணவு, போதுமான தண்ணீர், போதுமான தூக்கம் இது இருந்தால் உங்களுடைய உடல் எப்பொழுதுமே ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. உங்களுடைய வயது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் எப்போவுமே இளமையாக இருக்கணும்னா நீங்கள் தினமும் எக்ஸசைஸ் பண்ணுங்க, தினமும் நல்ல உணவுகளை எடுத்துக்கிறங்க. ஒரு நாளைக்கு 7லேருந்து 8 மணி நேரம் தூங்குங்க, 2லேருந்து 3 லிட்டர் தண்ணி குடிங்க போதும். நண்பர்களே, 60 வயதிற்கு மேலே வந்த பிறகு உடலை பலமாக வைத்துக்கொள்ள வாக்கிங் மட்டும் போதாது. இந்த வீடியோவில் பார்த்த இந்த 4 எக்ஸசைஸையும் தினமும் செய்தால் உங்களுடைய உடல் பலம் அதிகரிக்கும், மூட்டு வலி குறையும், சுறுசுறுப்பு அதிகரிக்கும். 60லும் சுறுசுறுப்பாக நீங்கள் வாழணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த 4 எக்ஸசைஸை வந்து செய்யுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.
மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.